எல்லாருக்கும் ஹாய். நான் இளங்கோ பாண்டிச்சேரியிலேருந்து. இன்றைக்கி பிபிஎஸ் பேபி பிரைன் ஷ்ரிம்ப் ஆர்டீமியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். நான் இதை தான் மெயின் லைஃப் ஃபுட்டாக எங்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷுக்கும் கொடுத்துட்ருக்கேன். நியூ பார்ன் பேபியிலேருந்து ஃபுல் அடல்ட் அந்த மீன் வரைக்கும் லைஃப் ஃபுட்டுங்கிறதுனால எல்லா ஃபிஷ்ஷுமே விரும்பி எடுக்கும். நான் வச்சுருக்கிற இந்த செட்டப்பில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் மோட்டர் ஆஃப் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ஷெல்ஸ் எல்லாம் மேலேயும் ஹேட்ச் ஆன ஆர்டிமியாலாம் அடியில் வந்து நின்றுடும். ஸோ தட் நம்ம அழகாக ஹோஸை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான கண்டெய்னரில் அதை அழகாக எடுத்துக்கலாம். மற்றபடி பழைய மெத்தட் பார்த்திங்கன்னா, ஒரு 2 நெட் வச்சுட்டு அதுக்குள்ளே ஊற்றி அலசிக்கிட்டு இருக்கணும், செப்பரேட் நெட் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் அந்த மாதிரி தேவையில்லாத எந்த எஃபர்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஹோஸை மட்டும் கழட்டிட்டு இந்த மாதிரி வச்சா போதும். அடியில் ஹேட்ச் ஆன ஆர்டிமியா மட்டும் அழகாக ஸ்லோவாக கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். ஷெல்ஸும் மேலே வந்துட்டு இருக்கும். அந்த மூடிக்கிட்ட வந்த உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆர்டீமியா ஈஸியாக நம்ம கையில் கிடச்சிரும். இப்போது அந்த ஆர்டீமியாவை நம்ம பீட்டா ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணுவோம். இது ஃப்ரீ ஸ்விம் ஆகி ஒரு 1 வீக் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக போயிட்டு இந்த பிபிஎஸ் பேபி பிரைன் ஷ்ரிம்ப் எடுக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 1 வீக் ஆனதுனால கொஞ்சம் மீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போய் எடுக்குது. அதுவே கொஞ்சம் ஃப்ரீ ஸ்விம் ஆகி 2 நாள் ஆகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும். அதனால் ஆர்டிமியாவுடைய அளவை மட்டும் ரொம்ப கம்மியாக கொடுங்க. இப்போது கொஞ்சம் மீன் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஸ்விம் ஆகுது, நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஏன்னா நான் 1 டைம் தான் ஃபீட் பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட மதியம் வரைக்கும் அந்த ஆர்டிமியா அதிலே இருக்கும். அதுவரை லைவாக இருக்கும். அதுக்கடுத்து மதியத்துக்கு மேலே அந்த தண்ணி சால்ட் வாட்டர் இல்லாதனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் இறந்தும் கீழே கிடக்கும். ஸோ அதையும் போய் அழகாக எடுத்துரும், ஈவினிங்குள்ளே எடுத்துரும். 2வது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இது மாதிரி ஆர்டிமியா எனக்கு ஹேட்ச் ஆக மாட்டேங்குது, அப்புறம் ஷெல்ஸ்லாம் செப்பரேட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ஓஎஸ்ஐங்கிற ஒரு ப்ராண்டு. அது கொஞ்சம் காஸ்ட்லி மற்றதை கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது ஹேட்சிங் பர்சன்டேஜும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அடுத்தது தண்ணி கலங்குறதோ இல்லை அந்த குப்பையாக கலங்கி வர்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அழகாக ஹேட்ச் ஆகி 20% மோட்டர் நிறுத்தின உடனே ஷெல் மேலேயும் ஆர்டிமியா கீழேயும் நிற்கிறனால நம்மளால் ஈஸியாகவே ஃபில்ட்ரேஷன் யூஸ் பண்ணாமல் அழகாகவே ஹோசலியாகவே எடுத்துற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்த ஆர்டிமியாவை நம்ம எல்லா மீனுக்குமே இருக்கிற எல்லா மீனுக்குமே கொடுப்பேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னர், இது பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு ஒரு 20 லிட்டர்ஸ் பக்கெட். இது அந்த பக்கெட்டில் அந்த ஆர்டிமியா அந்த ஜஸ்ட்டு சால்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி ஊற்றுனால கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியாகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஃபில்டரில் ஊற்றி அந்த ஆர்டிமியை மட்டும் அதுக்குள்ளே போட்டுட்டு தண்ணி பக்கெட் ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதை கப்பால் மொண்டு நமக்கு தேவையாக எல்லா ஃபிஷ்ஷுக்குமே ஊற்ற வேண்டியதுதான். நீங்கள் பார்த்தா தெரியும், நீங்கள் மற்ற ஃபுட்டு போடும்போது கூட இந்த அளவுக்கு ஆக்டிவாக மீன் எடுக்காது. ஆனால் இந்த ஆர்டிமியா ஊற்றும்போது மட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மீன், போய் ஃபாஸ்ட்டாகவும் எடுக்கும். அதான் இந்த ஃபுட்டுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்ற ஃபுட்டுன்னா கல்ச்சர் பண்ணணும், அது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் வெயிட் பண்ணணும். பட் ஆர்டிமியா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.